ஹலோ ஹலோ ஏ காவியா அப்பா தண்டபாணியா? ஆமா. ஏ நான் சென்னை KK நகர் போலீஸ்ல இருந்து போன் பண்ணேன். சரி. ஏன் பொண்ணுங்க தான் இருக்கா? என்ன என்ன நொண்ணே? உடனே புறப்பட்டு வரியா? சென்னை KK நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்களா? அங்க போனத அவனை கண்டதண்டமா வெட்டி கொல்லுறேன். இரு முதல்ல நம்ம பொண்ணை கூட்டி வரலாம். அதுக்கு அப்புறம் அவனை வெட்டறத பத்தி யோசிக்கலாம். யா அப்புறம் வெட்டா போலீஸ் பிடிக்க மாட்டானே. அவனை பார்த்த இடத்துல கண்டதண்டமா வெட்டி கொல்லுறேன். அப்பவே ஆத்தறா. தம்பி இந்த பொறுமையா இருக்கணும். அவசரப்படாத. எங்க மாமா போகணும்? சென்னையில இருக்காளா? அங்க தான் போறோம். ஹலோ. எங்க இருக்காங்க? ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? சென்னையில. சென்னையில எந்த ஏரியானே? KK நகர் போலீஸ் ஸ்டேஷன்லடா. இது போதும்னே. போதாதுடா. போதாது. அவனை ஸ்டேஷனுக்குள்ளேயே வச்சு வெட்டி அங்கேயே புதைக்கணும்டா. அண்ணே தம்பி இருக்கும்போது நீ என்ன கவலைப்படுற? அவனோட போட்டோ மட்டும் என் செல்லுக்கு அனுப்புனே. 5 நிமிஷத்துல என் ஆளுங்களோட போய் அவனை தூக்குறடா இல்லையா பாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லடா. 5 நிமிஷத்துல உனக்கு போட்டோ அனுப்புனேன். இதோ நானும் வந்துட்டேன். முடிஞ்சா நீ தூக்கு, இல்ல நான் வந்து தூக்கிறேன். அடிச்சு தூக்கலாம் வாங்கடா. அங்க பாருங்கடா. என்ன பண்றது? வாங்கடா டீ சாப்பிட்டு வந்து பாத்துக்கலாம். அப்ப நீங்களும் டீ சாப்பிட்டு வாங்க. டேய் நீ அந்த பக்கம் பாரு. சரிண்ணே. டேய் நீ இந்த பக்கம் போ. சரிண்ணே. தம்பி தம்பி என்ன கடைசியா வந்த நம்பர் எடுத்து கொடு. ஏன் உனக்கு ஆபரேட் பண்ண தெரியாதா? டச் போனு எனக்கு தெரியாது. மிஸ் கால லாஸ்ட் நம்பரா? இல்ல கடைசி நம்பர். தேங்க்ஸ் அண்ணே. நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். நான் KK நகர் போயிட்டு இல்லண்ணே. நல்லா தேடி பாருடா. யாரு இல்லண்ணே? நீ அந்த பக்கம் தேடி பாரு. KK நகர்ல இருக்க? KK நகர் தானே? டேய் நேரா லாக்கப் உள்ள வந்து பாரு. சரிண்ணே. டேய் நல்லா பாருங்கடா. அண்ணே நம்ம அண்ணன் இங்கே இல்லண்ணே. டேய் அங்கேயும் பாரு. அங்க யாருமே இல்லண்ணே. அண்ணன் இங்கேயே இல்லண்ணே. டேய் எங்கடா இருக்கீங்க? KK நகர் போலீஸ் ஸ்டேஷன் தானே இருக்கேன். வெளியில மாதா கோயில் இருந்துச்சா? மாதா கோயிலா? மாதா கோயில் இருந்துச்சுனே. லெஃப்ட்ல திரும்பும்போது ஒரு கிரவுண்ட் இருந்துச்சா? கிரவுண்ட் இருந்துச்சாடா? ஆமா இருந்துச்சுண்ணே. அண்ணே தம்பி பாத்துருக்கான். கிரவுண்ட் இருந்துச்சாம். பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தானே பேசுறேன். டேய் திருச்சியில KK நகர் காமராஜர் சாலையில உள்ள போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு யார கேட்டாலும் சொல்லுவாங்களேடா. திருச்சியா? அடடா இது தெரியாம சென்னையில இருக்கிற KK நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டேன். மானங்கட்ட மடச்சாம்பிராணிகளா உடனே திருச்சிக்கு வாங்கடா. வரட்டானே? வாங்கடா. டேய் அண்ணன் திருச்சியில இருக்கிறாரா? வாங்கடா திருச்சிக்கு போலாம். வா. போலாண்ணே. ஏ திருச்சியில உள்ள KK நகர் இருக்கும்.
சென்னையில் உள்ள கேட்கினருக்கும் வித்தியாசம் தெரியாம தடிச்சு போறான். இந்த ரவுடி பேருலாம் முட்டா பேருந்து சரியா போச்சு பத்தியாடா. அடியாள இருக்கு மூளை இருக்கு. நீ அந்த கேஸ் தானடா? இவருக்கு இருக்கோ? எல்லாம் நிக்குது யாரு? யாருன்னு சொல்றா? யாரா நீ? ஏண்டா கூட வந்தவங்க திருச்சி பேச்ச நீங்க என்ன பண்ணுத? திரும்புடா. நானேதான் சார். என்ன தவிர இந்த சேசல்ல வாண்டடா யார் சார் வருவா? பண்டிகை தான் கூட்டமா வரும். சிங்கம் தனியா தான் வரும். நான் சொல்லல என் தலைவன் தனியா தான் வருவான்னு. சிங்கம் இல்ல அந்த எட்டி மீச்சு பண்ண தெரியுமா? இல்ல சீக்கு வந்த கோழி தனியா தான் நிக்கும். ஏசி வர நேராச்சு வெளியே போடா. சார் ஏசி வரட்டும் சார். ஈட்டா தானே இருக்கும். கூலிங் ஆயிட்டு வரும். ஆமா நீங்க ஏன் ஈட்டா வரீங்க? இல்ல நான் எந்த ஏசி சொல்றேன், நீ எந்த ஏசி சொல்ற? நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்றேன். யாரு வரட்டும், வந்து நம்ம கெத்து என்னன்னு பார்க்கட்டும் சார். பார்க்கட்டும். அந்த ஏசிய வந்தாலும் ஆண்டவனே வந்தாலும் நான் இருக்கேன் தலைவா. தலைவன் வாழ்க, தலைவன் வாழ்க. இப்ப பாத்தி இல்ல என் தொண்டர் கூட கொந்தளிப்ப பாத்தி இல்ல. ஏல ஒருத்தன் தான கத்துதான். ஒருத்தன் 9 ஆவான். 9 கோடி ஆகும். கோடி பல கோடிகள் ஆகும். கூடிய சீக்கிரம் நானு சிஎம் ஆயிருவல்ல தொண்டா. ஆமா இதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்ததே இல்லையே. நானும் தான் தலைவா. தெரியாத தலைவன் கத்தி குளிக்க போனேன். நாட்டுல தீ குளிக்கிற எவனுக்கடா தலைவனை தெரியுது? தலைவா எந்த கட்சியில இருக்கிறீங்க? கட்சி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. ஐயோ, இது வரைக்கும் எந்த தலைவனும் என்ன தோண்டனா ஏத்துக்கிட்டதில்ல. எனக்கு ஒரு புது தலைவன் கிடைச்சிருக்கிறான். எனக்கு இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாம் அவன் பாத்துக்குவான். மரியாதை வெளியே போ முதல்ல. எல்லோருக்கும் வணக்கம். நான் சென்று வருகிறேன். அனைவரும் எனக்கு விடை கொடுங்கள். அந்த டப்புன்னு அடிச்சு விட தெரியுமா? நீ என்ன போர்க்களத்துக்கா போற? விடை கொடுக்கிறதுக்கு தொண்டா நான் ஆரம்பிக்க போற கட்சியில நீதான் கோபாசே. ஏன் தலைவா கோச்சுக்கிறீங்க? ஏன்னா கோபாசன் என்னன்னு தெரியாதா? ஏய் கோபாசனா உனக்கு தெரியாதா? எனக்கும் தெரியாது. அப்ப நான் ஆரம்பிக்க போற கட்சியில நீதான் கோபாசே. நீ வெளியே போறியா? நீ போ. தொண்டர்களே நான் விடைபெறுகிறேன். நீ போ தலைவா. எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. அதான் நீ இருக்கல்ல. எண்ணி 3 நாளுக்குள்ள இங்க இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கட்சியில சேர்த்துறேன். நீ 8 முதல் கொண்டு கம்பளி மீச என்ன பேச்சு பேச மாட்டியா? இன்னும் 3 நாள்ல என் தொண்டர்களை எப்படி வெளில போறேன்னு பாருங்க. அவங்க வெளிய போயிருவாங்க, நீ உள்ள போயிருவ. போ முதல்ல. வணக்கம். தங்க தலைவன் வாழ்க, தாய் தலைவன் வாழ்க, தங்க தலைவன் வாயில மண்ணு குத்திடுவா. வாழ்க. வணக்கம் சார். ஏய் யார் அவன்? ஸ்டேஷன் முடி தீ குளிக்க முயற்சி பண்ணா சார். இந்த மாதிரி ஆளெல்லாம் சாப்பிட்டு விட வேண்டியதானயா? எதுக்கா காப்பாத்துறீங்க? இவனுங்களை எல்லாம் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு நேரத்துக்கு சாப்பாடு பாதுகாப்புக்கு போலீஸ் வர. போலீஸ் என்ன பய கிளி சூப்பரா இருக்கே. என்ன ஏட்டு சார்? யார் யா இது? அது ஓடி வந்த கேஸ் சார். ஓடி வந்த கேஸா? சும்மா நச்சுன்னு இருக்கா சார்? அந்த பொண்ணையும் பையனையும் அழைச்சிட்டு வந்து தங்குறா சார் தான். ஏற்கனவே உங்களுக்கும் அவருக்கும் ஆகாது. சொல்லதான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்க விருப்பம். ஆமா. யோ தெரியுயா, விடியா, வாழ விட மாட்டீங்களே. ஏ குட்டி, உன் பேர் என்ன? சொல்ல மாட்டியா? வெக்கமா இருக்கா? ஏய் கேட்டுல இருக்கல, வாய் திறக்க மாட்டா? என்ன முடிச்சிட்டியா? சார், ஒரு பொண்ணுகிட்ட எப்படி மரியாதையா பேசணும் உங்களுக்கு தெரியாதா? அட
கோவம் கூட வருது. டேய் அடங்கு இல்ல தொடச்சு. என்னையா? தங்கராஜ் சார் வண்டி வந்துருச்சு. இறங்கு சார். மல்லாரிய ஆனந்தமா வாச்சிட்டு இருக்கும் போது எதுக்கு சார் அள்ளி கூட்டிட்டு வந்தீங்க? இந்த பல்லாரி மல்லாரிலாம் எனக்கு தெரியாது. எல்லாரும் வாங்க உள்ள. கல்யாணம் மாதிரி விசாலமா இருக்கு. நல்லா படுத்து தூங்கலாம் போல இருக்கு. ஓரமா போய் உக்காரு. வந்துட்டானுங்க. சார் எங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? நைட் டியூட்டிக்கு ஆள் இல்ல, அதான் கூட்டிட்டு வந்தேன். எங்களுக்கு வேற வேலை இல்ல. சார் 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 காலையில கச்சேரி இருக்கு சார், கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விட்டீங்கன்னா நல்லது சார். உங்களை சந்தேக கேஸில் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க மேல எந்த கேஸும் போடல. எந்த கேஸும் இல்லையாடா, வாங்கடா போலாம். நான் சொல்றத கேட்டீங்கன்னா உனக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? உங்க கல்யாண நாளா இருக்கும். அது நாளைக்கு இல்ல, இன்னைக்கு. டேய் அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற? அதுக்கு தானே நைட் டியூட்டி வந்திருக்கேன். நல்லா அடி வாங்கி இருப்பார் போல இருக்கு. வெளியே தான் புலி, வீட்டுல எலி போல இருக்கு. நாளைக்கு பாபர் மசூதி இடிச்ச நாள். சார் அதுக்கே சார் எங்களை எடுத்துட்டு வந்தீங்க? பட்டையும் புட்டும் வச்சிருந்தா நல்லவன் நம்பிடுவோமா? அதுக்கு தான் என் சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டு வந்தேன். சார் எங்கேயோ அடிச்சதுக்கு எங்களையே எடுக்கிறீங்க. ஐயோ இவனுக்கு எப்படி ஒரு சோடா கொண்டு வர சொல்லிட்டா? நீ தட்சணை வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். சார் நான் பேசுறது வாசிக்கிற மாதிரி இருக்கா? தட்சணை எல்லாம் தரேன்றீங்களே. யோ மேடம் வாசியா தட்சணை. நான் சொன்னது இந்த லத்தி தட்சணையா? போய் ஓரமா கரியா. அப்படிங்களா? சரி சார். ஐயோ சார் நான் என்ன நீங்க வாசிக்க போறீங்களா? ஐயப்பா ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அப்பா ஏன்பா இந்த இடத்தை விட்டு சீக்கிரம் போயிருவோன்னு நினைக்கிறியா? ஏன் இப்படி திருத்திரன்னு முடிக்கிற? வாணி சார். யோ மணி 6 மணிக்கு மேல ஆகுது இல்ல, இன்னும் அந்த பொண்ணை ஹோம் கன்ஃபார்மா உட்கார வச்சிருக்கீங்க? வீட்டுக்கு தவறு சொல்லிட்டேன். அவங்க அப்பா அம்மா வந்துட்டு இருக்காங்க. அதான். வாணி சார் இந்த பொண்ணை உன் பாதுகாப்புல வச்சுக்க. ஓகே சார். வாமா இங்க. வாமா உன்னதான் கூப்பிடுறேன்.